வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் சில்லி. இதை ரொம்ப நேரத்துக்கு எப்படி கிறிஸ்பியா வச்சுக்கிற மாதிரி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு காலிஃப்ளவரை நல்லா மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பேன்ல சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் அதில் இருக்கிற எல்லா கிருமிகளும் அழிஞ்சிரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. தண்ணி ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காலிஃப்ளவர் உள்ளே போட்டுடலாங்க. இதில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பவுடருங்க. இது தேவையான அளவுக்கு உப்பு. இந்த அளவு உப்பு போட்டாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா உப்பு அதிகமாக போயிட்டா சாப்பிட முடியாது இல்லைங்களா. இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதனால் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நான் தண்ணி வடித்து வச்சுக்கிற காலிஃப்ளவர் உள்ளே போட்டுடலாங்க. இதை உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு காலிஃப்ளவரில் நல்லா இந்த மசாலாலாம் ஒட்டும். அதனால் இது நல்ல ஒரு கலக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. இதுக்கு 3 டேபிள் ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ரைஸ் ஃப்ளவருங்க. அரிசி மாவு கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நிறைய மாவும் நம்ம போடாதனால காலிஃப்ளவர் மேலே ரொம்ப ஒட்டல. அதனால இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு கம்மியாக போடும்போது நீங்கள் உளுத்தி போட்டிங்கனாவே ஒன்றாவே விழுகும், உங்களுக்கு கட்டியாக விழுகாது. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் கரண்டி விட்டு திருப்பிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுறலாங்க. நம்ம அதிகமாக மாவு போடும்போது உங்களுக்கு மாவோட டேஸ்ட்டு தான் வரும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம காலிஃப்ளவர் சில்லி போடும்போது உங்களுக்கு காலிஃப்ளவரோட டேஸ்ட் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்லா வெந்துருச்சுங்க. இது எடுத்துடலாம். பிளேட்டில் பேப்பர் டவல் போட்டு வச்சுருக்கேங்க, அது மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு ரொம்ப கம்மியாக தானுங்க போட்டிருக்கோம். அதனால் இது எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்சஸே இல்லைங்க. இப்போ இன்னொரு டஸ்டையும் போட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ இல்லாட்டி காஃபி வச்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எவ்வளோ சாப்பிடுவோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு இதோட கிறிஸ்பினஸ் அப்படியே உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் சில்லியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.